இது 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று நம்புகின்றோம். கடந்த தேர்தலை காட்டிலும் 2026 தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமைய போகிறது. கூட்டணி கட்சிகளோட துணையோடு பாஜக அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தமிழக சட்டமன்றத்தில் கால் பதிக்கும். 2030 பாஜக தனித்து நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைத்து பாஜக தலைமையிலான அரசு தலைமைச் செயலகத்தில் அரசு அமைக்கும் என்று இதன் மூலம் உறுதியாக கூறுகிறோம். மிகவும் அற்புதமான ஒரு கூட்டம். மகளிர் அணியினுடைய மாநில தலைவராக இந்த கூட்டத்திலே பங்கெடுப்பதற்காக நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இதை நாம பார்க்கின்றோம். எண்ணற்ற தொண்டர்கள் இன்றைக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்து இத்தனை தொண்டர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சுட்டும் வெயில்ல கூட அமித்ஷாஜி அவர்களை பார்க்க வேண்டும் என அரசியலினுடைய ஒரு சாணக்கியனாக இருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷாஜி அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆவலோடும் என்ன மாதிரியான விஷயங்களை அவர் நமக்கு வழிநடத்தப் போகிறார் என்பதை கேட்பதற்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் இங்கே வந்து குவிந்திருக்கின்றார்கள். மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்று ஒரு மிகப்பெரிய முதல் கூட்டத்தில் அவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் எங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அனைவரையும் ஒரே மேடையிலே பார்ப்பதற்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்டிஏ கூட்டணி என்பது மிக வலுவான இடங்களை பெற்று தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காட்சி இந்த அரங்கத்திலே தெரிகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக உணர்கின்றோம். நன்றி. இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி எங்களை சந்திக்கிறதுக்காக இங்க மதுரைக்கு வந்திருக்காங்க. மாநில மாவட்ட மண்டல் நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை வழங்குறதுக்காண்டி இந்த கூட்டம் நடைபெறுது. இதுல அண்ணாமலைஜி, நயினார் நாகேந்திரன்ஜி, வனிதி அக்காலேருந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நாங்க ரொம்ப எழுச்சியோட அமித்ஷாஜியை பாக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நிர்வாகிகளுக்கு மத்தியில இந்த கூட்டத்துக்கு அப்புறமா பெரிய எழுச்சி வரும். கண்டிப்பா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கும்ன்றதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அதுக்கு இன்னைக்கு இந்த நாள் முதன்மையான நாளா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாங்க இன்னைக்கு மதுரையில அமிர்தாஜி வர்றதுனால மீட்டிங் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அமிர்தாஜி எதுக்கு வர்றோம்னா 2026 எங்களோட கூட்டணி கட்சியெல்லாம் பலப்படுத்தத்தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 2026 பிஜேபி தான் கலங்காங்க போகுது. தமிழ்நாட்டுல பிஜேபி தான் அமையும் போகுது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. கூட்டணி எல்லாம் நிறைய எங்க பிஜேபிக்கு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த ஒரு கட்சியில இவ்வளவு கூட்டணி வருமா என்னன்னு தெரியாது. எங்க கட்சி இந்த 2016 பயங்கரமா இருக்குங்க. இதை அடிச்ச 2026 ரொம்ப பலமா இருக்கும். இது அடிச்சுக்க யாராலையும் முடியாது. நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரம் ஒன்றிய செயலாளராக இருக்கேன். விஜய் சரஸ்வதி. அமித்ஷாஜி இன்னைக்கு பேசுறது எங்களுக்கு பெரிய ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துது. நாங்க இன்னும் உத்வேகமா வேலை செய்வோம். பயங்கர ஆக்டிவா இருக்கோம். நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளோட நாங்க வேலை செஞ்சு 2024 ஸ்டாலின் ஆட்சி ஒழிப்போம். பெண்களுக்காக உரிமைக்காக கண்டிப்பா நாங்க பிஜேபி எங்களுக்கு பின்னாடி நிற்கும். இந்த கூட்டம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம். வரப்போற எலெக்ஷனுக்கு உள்துறை அமித்ஷாவோட வழிகாட்டுதல் ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் நாங்க இங்க எல்லாரும் வந்திருக்கோம். இந்த கூட்டம் எல்லாருக்கும் வரப்போற எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும்னு நம்புறோம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி, மாவட்ட செயலாளரா பாரதிய ஜனதால இருக்கிற அமித்ஷாஜியை வரவேற்க கோடான கோடி மக்கள் அமர்ந்திருக்காங்க. அவருடைய வருகை பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். போன தடவை வந்தாரு, ஏடிமிகே கூட ஜாயின் பண்ணி அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாங்க. இவருடைய வருகை, அமித்ஷாஜி யார் என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறு உருவம், அயன்மேன். அமித்ஷாஜி ஷா வந்தால் மாற்றம் நிகழும். திருநெல்வேலி மட்டுமல்லாது, தமிழகம் எங்கு மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷா வருகையை எதிர்நோக்கி நாங்கள் மகளிர் அனைவரும் கூடியிருக்கின்றோம். ஷா அவர்களை வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.